எப்பயுமே பக்ரீத்துக்கு ஊர்ல இருப்பேன், இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கேன். பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் மன வருத்தம் தான். இங்க 6:30 மணிக்கே பிரேயர் ஸ்டார்ட் ஆயிரும். அவசர அவசரமா கிளம்பி ஏதோ என்னால முடிஞ்சது கொஞ்சம் காசு எடுத்துட்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுக்க போறேன். பக்கத்து தெருவிலே பழைய சொல்றதுனால கொஞ்சம் சீக்கிரமா 3/4 மணி நேரத்துல நடந்து வந்து நேரா உள்ள போனா ஆத்தாஹே பாத்தாஹேன்னு ஹிந்தியில சூப்பரா ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாரு. என்ன எனக்கு தான் ஹிந்தி தெரியாது, அதனால எனக்கு ஒன்றும் புரியல. காலை உணவு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்கிறதுக்காக அதை தவிர்த்துட்டு ஒரு தேநீரை குடிச்சிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். இதான் தம்பியோட பக்ரீத் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லி விட்டு போங்க. ரூமுக்கு வந்து தக் லைஃப் பார்க்கலான்னு ஆரம்பிச்சவன் தான் மாலை வேலை ஜூஸை குடிக்கலான்னு ஃப்ரெண்டை கூப்பிட்டு கிளம்புனேன். டே சொட்டையை காமிச்சிட்டான். சரி தம்பி நம்ம சொட்டையை வீடியோவில் காமிச்சதை பாராட்டி அவருக்கு ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்துட்டு நமக்கு மட்டும் பெட்ரோல் போட்டால் பார்த்தாதுன்னு வண்டிக்கு பெட்ரோல் போட்டு ஊரை சுத்த கிளம்பிட்டேன். என்ன மாதிரி நீங்களும் வண்டி ஓட்டிக்கிட்டே வீடியோ எடுக்கிறேன் தண்ணி லாரியில் அடிபட்டு மேலே போய் செஞ்சீங்கன்னா நான் பொறுப்புல ரசா. அப்படியே ரோட்டில் கொஞ்சம் நேரம் நடப்பயணம் செஞ்சுட்டு இரவு உணவுக்கு உடம்பு கெடுதியாக கொஞ்சம் பழங்கள் சாப்பிடலாங்கிறதுக்காக லூலு மால்ற பொட்டி கடைக்கு பழங்கள் வாங்குறதுக்கு வந்துட்டேன். ஆப்போசிட்ல பொண்ணு இருக்கு, ஆரஞ்சு தூக்கி போட்டு சீன் போடலான்னு பார்த்தா அது கீழே விழுந்து அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு. வந்ததுக்கு 2 மாம்பழங்களை வாங்கி உள்ள போட்டு இந்த அல்வாவை பார்த்தீங்களா கடைசியாக எக்ஸ் எனக்கு கொடுத்துட்டு போனது எப்படிப்பட்ட நினைவுகள் தெரியுமா. கூட எடுத்துட்டு வராதனால குப்பை பொறுக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.